Hello aspirants, welcome to the Apti with AK YouTube channel. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். 55 வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் லெவல் எல்லாத்தையும் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து நாளையோட முடிய போது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம் டேட்டு வந்து இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட்டாஸ் பற்றி பார்த்துடலாம். வேக்கன்சியை பொறுத்த வரையும் 30 ஜென்ரலிஸ்ட் வேக்கன்சி, 20 ஐடி வேக்கன்சி, அக்டாரியல்ன்றதுக்கு ஒரு 5 வேக்கன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பற்றியும் நமக்கு தெரியும். நம்ம உங்களுக்கு இந்த 2 எக்ஸாமும், அதாவது ஐடியும் ஜென்ரலிஸ்ட்டும் எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மண்டேலேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் லெவல் எல்லாத்தையும். ஸோ இதுதான் வேக்கன்சி ஸ்பிட்டப்பு கேட்டகரி வைஸு. தென் இந்த ஜாபை பொறுத்தவரை 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 1 இயர் ஒர்க் பண்ணதும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க ஜாபு. அப்போ இது டெம்பரரியா சார் அப்படின்னா கிடையவே கிடையாது. இது பர்மனெண்ட் ஜாப் தான். ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ண தான். நீங்கள் போயிட்டு சும்மா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களே பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கு லிமிட்டடாக தான் இருக்கும். அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே என்எஃப் உங்களை பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. சேலரியை பொறுத்த வரையும் ரொம்ப அதிகமான சேலரி. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டு வருவாங்க இல்லையா, குயிட் பண்ணால் 4 லட்சம் கட்டணும். இதே 1 இயர்க்கு அப்புறம், 1 இயர்க்கு முன்னாடி நீங்கள் குயிட் பண்ணால் 4 லட்சம், 1 இயர்க்கு அப்புறம் 2 இயர்ஸுக்கு முன்னாடி இன்பிட்வீனில் நீங்கள் குயிட் பண்ணால் 2 லட்சம் கட்ட வேண்டியிருக்கும். 2 இயர்ஸ் கேப்டன் நீங்கள் வெளியே வந்தாக்கில் எந்த காசு கட்ட தேவையில்ல. சேலரியை பொறுத்த வரையும் 60,000 ரூபாய் ஃபஸ்ட் இயரில். என்ன சார் அதிகமான சேலரி நீங்களே அப்படின்னா, இது வந்து ட்ரைனிங் பீரியடில். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாப் பர்மனெண்ட் ஆகிட்டா உங்களுக்கு மினிமம் பர் மந்த் 90,000 கிடைக்கும். இதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். பேசிக் பேவே உங்களுக்கு 50,925 ரூபா. பேங்க்குக்கே 48,000 கிட்ட தான் இருக்கும். இது வந்து ரொம்ப அதிகமான பே. ஒர்க் வைஸ் நீங்கள் பேங்க் அளவுக்கு இங்கே ப்ரெஷர் கிடையாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸில் ஆஃபீஸர்னால் நல்லா தான் இருக்கும் ஜாப், பேங்க் ஆஃபீஸரை கம்பேரிட்டிவ்லி. ஸோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையும் மினிமம் 60% எடுத்துருக்கணும். அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இருந்தால் 55% எடுத்திருந்தாலே போதும். இது என்ன சார் போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, நீங்கள் கிராஜுவேஷன் அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளின் தான் சொல்லியிருக்காங்க. 2மே இருக்குன்னு சொல்ல. இன் எனி டிசிப்ளின் ஏதாச்சும் ஒரு டிகிரியில் 60% எடுத்திருந்தால் போதும். ஏதாச்சும் ஒரு டிகிரியில் எஸ்சி எஸ்டி 55% எடுத்திருந்தால் போதும். இப்போ நீங்கள் யூஜியில் 60% எடுக்கலை அப்படின்னா கூட பிஜியில் எடுத்திருந்தா என்எஃப். இப்போ பிஜியில் எடுக்கலை சார், நான் யூஜியில் 72% 60க்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டவுட் ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்டாரியல் அப்படிங்கிறதுக்கான டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸு, அக்வாரிக்கல்ச்சர் சயின்ஸு ஒன்று இருக்குது, எக்கனாமிக்ஸு. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். இது ஐடிக்கு பிஇ, பிடெக்கு, எம்இ, எம்டெக்கு எதில் அப்படின்னா எல்லா பிஇ பிடெக்கும் கிடையாது. இந்த ஸ்ட்ரீமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எம்சிஏ. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண. ஓகே, இது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகலாம். இதை பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரையும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு 32 வயசு இருந்து ஓபிசியாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். 33 வயசை டச்சாக இருக்கக்கூடாது. அப் டு 33 வயசு வரையும் ஓபிசிக்கு எலிஜிபிள். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வயசு வரையும் எலிஜிபிள். பிடபிள்யூடியாக இருந்தால் 40 வயசு வரையும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். ஸோ அது எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த ஏஜ் லிமிட் மெஜாரிட்டி ஆஃப் தி கவர் பண்ணிட்டோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஒரு பேங்க் எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அதே பேட்டர்ன். சரிங்களா? அதே பேட்டர்னா அதே 40 கொஸ்டின் 50 கொஸ்டின் கிடையாது. சிலபஸ் சேம் சிலபஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இது என்ன லெவல் ஆஃப் த எக்ஸாம் மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் சரி, எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் லெவல் அண்டு எக்ஸாம் லெவலோடு சேர்ந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஒரு 10 days ப்ரையார் டு த எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 இந்த எக்ஸாம் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னும் நமக்கு வந்து அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் வரல. எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் மார்ச் 16. இந்த டேட்டுக்கு வச்சு படிச்சுக்கோங்க. அப்போ ஒரு மார்ச் 6 மார்ச் 8 எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் முடித்த கையோடு வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லையா, எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோடு சேர்ந்து அடிஷ்னலாக ஒரு 20% எக்ஸ்ட்ரா லெவல் இருக்கும், அவ்வளோதான். அதில் என்ன ஒரு 8 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசில் கொடுக்குறாங்க, இல்லை சிங்கிள் வேரியபிள் நார்த் சவுத் கொடுக்குறாங்கன்னா இது 9 பேர் கொண்டு இல்லைனா 10 பேர் கொடுப்பாங்க. நார்த் சவுத் இருந்தால் டபுள் வேரியபிள் பஸ்ஸில் இருந்தால் அங்கே 6 பேர் கொடுத்தா இங்கே 7லேருந்து 8 பேர் கொடுப்பாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம். இந்த எக்ஸாம் லெவல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோவை நான் உங்களுக்கு மண்டே கொடுக்குறேன். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டெல்லாம் இருக்குது. என்ன சார் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், ப்ரீசியஸ் ரைட்டிங், இதெல்லாம் நம்ம தெளிவாக அப்கமிங் வீடியோஸில் போட போகிறோம். ஏன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியோடு சேர்த்து நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே கண்டென்ட் கொடுப்போம், இங்கே ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கலாம். எக்ஸாம் லெவலெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதோடு சேர்ந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரே சேனலில் இவ்வளோ கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியாது. இங்கே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பார்த்துட்டு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை அங்கே பார்க்கலாம். இந்த அக்வாட்டரியலுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான். அதே மாதிரி தான் ஐடிக்கும் அதை விட அதிகமான பார்ட் இங்கே அதிகமான பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 100 மார்க் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜை கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தா ஐடிக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஐடிக்கான பேட்டர்ன். இதில் சும்மா நீங்கள் ரீசனிங் அப்படிலாம் சும்மா டச் பண்ணிட்டு போனால் போதும். முழுக்க நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வச்சு தான் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகுங்க. தென் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் மேக்ஸிமம் இன்டர்வியூ மார்க்ஸ் 50. இந்த ரிட்டன் மார்க்கோடு சேர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் 50 மார்க் போட்டு உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த ரீஜியனில் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் வரீங்களோ அங்கே நான் வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். மெஜாரிட்டின்னு கிடையாது ஆஸ்பிரண்ட்ஸ், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு ஏரியாவை நான் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு இன்னும் நான் டிசைட் பண்ணல, பார்ப்போம். ஏன்னா எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்குக்கெல்லாம் சேலம் டிசைட் பண்ணியிருக்கேன். சேலம் ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம டிஎன் பேங்கர்ஸோட ஒரு சேனல் தான். இது ஜென்ரலாக ஒரு பிகினர்ஸுக்காகவும் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் அப்டேட், இதுக்காக இந்த சேனல் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப் டிவி தேக்க யூடியூப் சேனலில் அர்த்தமெட்டிக் சம்ஸை ஏப்ரல் 10க்கு அப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஃப்ரீயாக நம்ம யூடியூப்பில் அர்த்தமெட்டிக் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நாம் மெயின்ஸ் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த சேனல் அப்டேட்டுக்காக வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.